ஒயிட் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷன் ராஜா சாரோட தயாரிப்பில் கமல் சாரோட டைரக்ஷனில் இன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவில் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம். என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், எல்லாருமே அதை சொன்னது தான், சின்ன நிறைய இன்டர்வியூஸுமே சொல்றது என்னன்னா, சின்ன பட்ஜெட் மூவிஸ் நிறைய இருக்கு. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு கதைக்களத்துல தான் இருக்கு. பெரிய ஹீரோஸ் நடிச்சா மட்டும்தான் அந்த படத்தை போய் பார்ப்போம். அப்படியே ரிலீஸ் பண்ண இந்த காலகட்டத்தில் ஒரு மூவி எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அந்த ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த மூவி நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன் த ஹோல் டீம் நல்லை பாய். அது மட்டும் இல்லாம ஹேமா அவர்கள் இப்ப இல்ல. அவங்க சின்ன திரையில நிறைய பேருக்கு பாண்டியன் ஸ்டோர் மூலியமா நிறைய பேருக்கு நிறைய தெரியும். பட் பெரிய திரையில வரும்போது நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு. ஸோ அதுவும் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். அண்ட் சின்ன பட்ஜெட் மூவிஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய புதிய கதைக்களத்தோட ஈவன் நான் நடிச்ச ஒரு 3 மூவிஸ்மே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஸ்டாப் ஆகி நிக்குது. அதற்கு காரணம் சின்ன பட்ஜெட். அண்ட் சார் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் லுக் என்னோட மூவியோட ரிலீஸ் பண்ணாங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வரும்பொழுது அவரோட பிளெஸிங்ஸ் தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த சினிமாவை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால அவரு கூட இந்த ஸ்டேஜ்ல இங்க நிக்கிறது எனக்கு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். அண்ட் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு தகுதியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் இந்த மேடையை எனக்கு பேசுறதுக்கு கொடுத்தது ராஜா சார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. நெல்லை பாய்ஸுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். மீடியா இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை. நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலுமே, பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும், ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் எல்லாருக்குமே மீடியா மட்டும்தான் சப்போர்ட். ஸோ நீங்க இந்த படத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி இந்த நெல்லை பாய்ஸை வெற்றி பெற நீங்க தான் கூட உறுதுணையா இருக்கணும். நன்றி, வணக்கம்.